நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது ஒரு முக்கியமான அப்டேட்ஸ். ஒவ்வொரு காமன் மேனுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளவு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோமேன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நிறைய அப்டேட்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா கேஸ் விலை குறைஞ்சிருக்கு. அந்த கேஸ் விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எப்படி குறைஞ்சிருக்குன்றதையும் நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் ஃபாஸ்ட்ராக், ரெகுலரா ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்றீங்களா? ஐ மீன் நிறைய டிராவல் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்ணுவாங்க டோல்ல. அந்த ஃபாஸ்ட்ராக்ல சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அது என்னன்றதும் சொல்லிடுறேன். பேங்க்ல சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை பத்தியும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ட் ஆதார்ல சில அப்டேட்ஸ் இருக்கு, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா என்னோட காமன் மேன் குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் நீங்க கொடுக்குற ஒரு ஹியூஜ் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என்னை நம்பி இத்தனை பேர் என்னோட குரூப்ல இருக்கும்போது, இந்த காமன் மேன் குரூப்ல இருக்கும்போது, நிச்சயமா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் புதுசா தேடி தேடி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஜேர்னி உங்க சப்போர்ட் இல்லாம நடக்காது. அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். ஷால் வி ஸ்டார்ட் நவ்? ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட்ராக். நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்றோம். இப்ப நிறைய அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போகும்போது நம்ம கார்ல டிராவல் பண்றோம், இல்ல எனி அதர் வெஹிக்கிள்ஸ், 4 வீலர்ஸ் எது ட்ரை பண்ணாலும் அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக்கோட ஸ்டிக்கர் அங்க ஒட்டி இருக்கும் முன்னாடி, இல்லையா? ஆனா இப்போ என்ன அவங்க ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்ல எல்லாம் வந்து KYC நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நோ யுவர் கஸ்டமர். சோ அதே மாதிரி KYV கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ யுவர் வெஹிக்கிள். நோ யுவர் வெஹிக்கிள் அப்படின்னா உங்களோட வண்டி சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே நீங்க அதுல வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். அண்ட் இது யார் சொல்லியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இத நீங்க பண்ணல அப்படின்னா, இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க, இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, பண்ணல அப்படின்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது டோல்ல உங்களோட ஃபாஸ்ட்ராக் வந்து கேன்சல் ஆகும். சோ இது வரைக்கும் நீங்க யாரும் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட வண்டி டீடைல்ஸ கண்டிப்பா சீக்கிரமா போய் அப்டேட் பண்ணிடுங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபாஸ்ட்ராக் ஸ்டிக்கர் வந்து நீங்க வண்டி முன்னாடி ஒட்டி இல்ல, நான் வந்து கையில கேஷ் கொடுத்துறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் நீங்க டபுளா பே பண்ண வேண்டியது இருக்கும். இட் மீன்ஸ் இப்போ ஒரு 100 rupees கொடுக்குறீங்கன்னா அதை 200 rupees கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல நான் UPI பண்ணிடுறேன், இல்ல வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்சன் பண்றேன் அப்படின்னா 1.25% நீங்க கொடுக்கணும். இப்ப 200 ரூபாய் கொடுக்குற இடத்துல 250 ரூபாய் கொடுக்கணும். நீங்க மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கம்பல்சரி நீங்க ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்ணியே ஆகணும்ன்றதுதான் அவங்களோட ரூல். இந்த ரூலை எப்பத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நவம்பர் 15th இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அப்டேட் பண்ணுமோ, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கிளியரா பண்ணிடுங்க. தேவையில்லாம நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நம்பர் 2, பேங்க்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் நாமினேஷன் ப்ராசஸ். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணா ஒரு நாமினி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அப்படி இல்ல, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நாமினிஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா, பேங்க்ல அன்கிளைம்டு மணி, இன்னும் கிளைம் பண்ணாத கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பேங்க்ல சும்மா அப்படியே இருக்கான். யாருமே இந்த காசுக்காக கிளைம் பண்ணவே இல்லை. சோ இவ்வளவு காசு பேங்க்ல வந்து அன்கிளைம்டு மணியா இருக்கிறதால, சோ நாமினி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்னா இருந்தது, இப்ப அதை வந்து 4 பேரா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 4 நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது 4 நாமினிஸா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது டைரக்டா அப்ளிகபிளானா இல்ல, 2 விதமா இதை ப்ராசஸ் பண்றாங்க. ஒன்னு சைமன்டேனியஸ், இன்னொன்னு வந்து சக்சஸிவ். இந்த சைமன்டேனியஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேருக்கும் அட் அ டைம்ல நீங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு அப்புறமா இது யாருக்கு போய் சேரணும்ன்றவங்க தான் நாமினி. இப்ப நாமினியை 4 பேரா சேர்த்து இருக்கிறீங்க. சோ இந்த 4 பேருக்குமே அட் அ டைம்ல நீங்க இந்த காசை கொண்டு போய் சேர்த்துட முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க யாராருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, பர்சன் நம்பர் 1, பர்சன் நம்பர் 2, பர்சன் நம்பர் 3, பர்சன் நம்பர் 4. சோ இப்போ ஒரு பர்சன் நம்பர் 1க்கு ஒரு 30% கொடுக்குறீங்க, பர்சன் நம்பர் 2க்கு ஒரு 10% கொடுக்குறீங்க, பர்சன் நம்பர் 3க்கு ஒரு 50% கொடுக்குறீங்க, பர்சன் நம்பர் 4க்கு ஒரு 20% கொடுக்குறீங்க. சோ இப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்க முடியும். சோ இதுதான் வந்து சைமன்டேனியஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சக்சஸிவ்.
இந்த சக்சஸிவ்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 4 பேரை நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, இப்போ நம்ம சைமல்டேனியஸ்ல எப்படி பார்த்தோம், 4 பேருக்கும் ஒரே டைம்ல அந்த கேஷை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இந்த சக்சஸிவ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்பர் 1 அவங்க இல்லையா, இல்லைன்னா அது 2க்கு போகும், இல்ல 2 இல்லையா அது 3க்கு போகும், 3 இல்லையா அது 4க்கு போகும். இப்படிதான் நீங்க அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர ஸ்பிளிட் பண்ணிட முடியாது. அட் அ டைம் சைமல்டேனியஸா ஸ்பிளிட் பண்ண முடியாது. இதுதான் சக்சஸிவ். அண்ட் இந்த ரூல் இன்னும் இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பாத்தீங்கன்னா, நீங்க டாக்குமெண்ட்ஸ் இல்ல கோல்டு ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது லாக்கர்ல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த ரூல் வந்து அப்ளிகபிளா இருக்கு. அண்ட் எஃப்டில இருக்க பணத்துக்கும் இந்த ரூல் அப்ளிகபிளா இருக்கு. சோ இந்த எல்லாமே நாமினிஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது அத்தனைக்குமே இது அப்ளிகபிளா இருக்கும். அண்ட் இதை எப்பத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நவம்பர் 1ல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவைலிங் பென்ஷன். இந்த பென்ஷன்ஸ் வாங்குறாங்க இல்லையா கவர்மெண்ட் சர்வன்ஸ், ஸ்டேட் சென்ட்ரல் சொல்லி இவங்களுக்கான அப்டேட் இது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல பென்ஷன் வாங்குற ஒவ்வொருத்தருமே வந்து லைஃப் சர்டிபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்கேஸ் நீங்க சப்மிட் பண்ணலன்னா இந்த நவம்பர் மந்த்துக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இது வரைக்கும் பண்ணலன்னா இப்ப இமீடியட்டா போய் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும், வரக்கூடிய பென்ஷன் டிலே ஆகும். சோ இதுதான் இப்ப இருக்கிற அப்டேட். இத கண்டிப்பா பென்ஷன் வாங்குறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்ல உங்க வீட்டுல பென்ஷன் வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்கள போய் அப்டேட் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த எம்ப்ளாயிஸ் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகணும்னா இந்த நவம்பர் மந்த்துக்குள்ள இதை நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணணும்ன்றாங்க, மறந்துடாதீங்க. என்பிஎஸ் டு யூபிஎஸ் இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா பாக்குறவங்க யாராவது பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணிடுங்க. இன்கேஸ் யாராவது உங்க வீட்டுல நீங்க இல்ல உங்க தாத்தா பாட்டி அது மாதிரி யாராவது பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை கொண்டு போய் இன்ஃபார்ம். அண்ட் ஃபோர்த் அப்டேட் பாத்தீங்கன்னா யுஐடிஏஐ ஆதார் அப்டேட் தான். இப்போ நம்ம ஆதார் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அட்ரஸ் மாத்தணும், இல்ல போன் நம்பர் மாத்தணும், இந்த மாதிரி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம நேரா இசோன் சென்டர் போக வேண்டியது இருக்கும், இல்லைன்னா எங்க தாலுகா ஆபீஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். அங்க போயிட்டு டைம் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி லைன்ல நின்று பல பேருக்கு இது வந்து ஒரு பெரிய டைம் வேஸ்டா இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா யுஐஏடிஐ அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வீட்டுல இருந்தே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாம் இது நம்ம போய் பண்ணும்போது இசோன் சென்டர்லயோ இல்ல தாலுகா ஆபீஸ்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணும்போது 50 ருபீஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை 75 ருபீஸா ஏத்திட்டாங்க. அண்ட் பயோமெட்ரிக், இந்த பயோமெட்ரிக் சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்ல போய் பண்ண முடியாது, வீட்டுல இருந்து பண்ண முடியாது. சோ இது நீங்க அங்க போய் தான் பண்ணி ஆகணும். இசோன் சென்டரோ இல்ல இந்த தாலுகா ஆபீஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தான் பண்ணி ஆகணும். அங்க பண்றதா இருந்தா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 125 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சோ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 5 to 7 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ சார்ஜஸ், அதே மாதிரி 15 to 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. பட் அதுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சார்ஜஸ் இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் கார்டு யூஸ் பண்றவங்க எல்லாமே இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் நிறைய பெனால்டிஸ் வருது. எப்படி அப்படின்னா இப்ப நீங்க 1 லட்ச ரூபாய் நீங்க டிரான்சாக்சன் பண்ணீங்க, ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க பெனால்ட்டியா. ரீசன் என்ன, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்றதால அதுக்கு 1000 ருபீஸ் 1% வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்டா இருக்கு. அது நியர்லி 1 லேக் பே பண்ணீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்டா வரும். சோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க இத கண்டிப்பா உங்க பேங்க்ல கால் பண்ணியோ இல்ல டைரக்டா போயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாம பெனால்ட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் சிக்ஸ்த் அப்டேட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கேஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாய் 50 காசு 4 ருபீஸ் 50 பைஸ் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இல்லையே எனக்கெல்லாம் குறையிலையே, நான் இந்த மாசம் வாங்கினேனே எனக்கு அதே ரேட் தானே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வெரி சாரி, இது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இல்ல, கமர்ஷியல் பர்பஸ்க்கு. கமர்ஷியல்ல 4 ரூபாய் 50 காசு குறைச்சிருக்காங்க. 19 கேஜி சிலிண்டர்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து 4 ருபீஸ் 50 பைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதோட ரேட் வந்து 1750 ருபீஸ். சோ இதுதான் இப்ப லேட்டஸ்ட் சேஞ்சஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதுல பென்ஷன் வாங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிராவல் பண்றவங்க இருந்தீங்கன்னா டிராவல் பண்ற டைம்ல கண்டிப்பா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் என்னன்றது பார்த்து அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நவம்பர் 15th இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்குள்ள எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 4-5 டேஸ் டைம் இருக்கு. சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே ஒரு காமன் மேனா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காமனான விஷயங்கள்.
இன்னும் நீங்க நம்ம காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம காமன் மேன் குரூப்ல நம்மள சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அப்டேட்டா நேஷனல்ல இருந்து லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா நம்ம எந்த சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் பேசுவாங்க, யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனா நம்ம சேனல்ல டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிமேவும் எப்பவுமே காமனான பீப்புளுக்காக மட்டுமே பேசுற சேனலா இருக்கும் இது. யார் பக்கமும் எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்காம இருக்கிறபடி அப்படியே தெரிஞ்சுக்கணும், உண்மை என்னன்றது அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சீக்கிரமா நம்ம காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அப்டேட்டா இருக்கிறதுக்கும் கன்ஃபார்மா நம்ம சேனல் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டாவும் இருக்கும். சோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ that's it for today. This is MKR signing out. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.